நம்மளை காக்கிற சாமி, நாம வணங்குற சாமியை யாரால கட்ட முடியும்? சாமியை கட்ட முடியுமா? ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நம்மளை காக்கிற தெய்வ சக்தியை கட்ட முடியாது. வலுவிழக்க செய்ய முடியும். அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தாம குறைக்க முடியும், முடக்க முடியும், மறிக்க முடியும். தெய்வத்தை கட்ட முடியாது. இல்லைங்க, எங்கள் சாமியெல்லாம் கட்டிட்டாங்களே, எங்கள் சாமி கட்டில் கிடக்குங்க, எங்கள் சாமி கட்டை உடைக்கணுங்க அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்குறதுனால இன்றைக்கி இந்த பதிவை நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, சாமியை கட்டுறது சாதாரணமா? சரி, இது மாதிரி கேள்விகளை முன் வைக்கிறாங்கல்ல, எங்கள் சாமியை கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் திருப்பி ஒரு சில கேள்விகளை முன் வைக்கிறேன். உங்கள் தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? கனவுல தெரிஞ்சு, கனவுல எங்கள் சாமி இந்த மாதிரி மண்ணில் புதைகிற மாதிரி, சாக்கடையில் மூழ்கிற மாதிரி, அந்த சாமி சாம்பல் ஆகிற மாதிரி, இது மாதிரி ஒரு சில இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால தாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாமி கட்டி கிடந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? இந்த அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் சாமி கட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எண்ணிக்கலாம். அதையே உறுதி செய்ய முடியாது. நான் அறிஞ்சதை, ஒரு சாமி கட்டில் இருக்கு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? சரி, முதல்ல தெய்வத்தை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு குலசாமி எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அந்த அரசனோட பாதுகாவலர்கள் இருப்பாங்க. அரசனுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா 5 படி 6 படி 6வது இடத்துல தான், 6வது அந்த முறையில் தான் அந்த அரசனை சந்திக்க முடியும். முதல்ல ஒருத்தரை தாண்டணும், இன்னொருத்தரை தாண்டணும், இன்னொருத்தரை தாண்டணும். இது மாதிரி 5 6 பேரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அரசனை சந்திக்க முடியும். அதே மாதிரி தான் நாம் வணங்குற குலசாமி. உங்கள் குலதெய்வத்தை கட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு குலதெய்வ எல்லையிலையும் உங்கள் குலதெய்வத்துக்கே இருக்கிற ஒரு சில பூத கணங்கள் இருக்கும். குலசாமி எப்படி அப்படின்னா, ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த ஆலயத்தில் 4 பூதகணங்கள் இருக்கும். சிலை வச்சா தான் பூதகணங்கள் இருக்கும்னு அர்த்தம் அல்ல. சிலை இல்லை, ஆலயம் இல்லை, வெறும் ஆயுதமாக தான் இருக்குது, வெறும் கல்லாத்தான் கும்பிட்றோம், அந்த இடத்துல சாமி பூதகணமே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த சாமிக்கு பூதகணங்கள் நிறைய இருக்கும். அதான் சொல்லுவாங்க 21 வெள்ளையம் 61 சேனதளம்பாங்க. ஒரு சில இடங்கள்ல 63 சேனதளம்பாங்க. அதுக்குள்ளே தான் அந்த பூதகணங்கள் அடங்கும். அப்போ முதல்ல அந்த சாமியை தொடணும், அந்த சாமியை கட்டணும், அந்த சாமியை மறிக்கணும் அப்படின்னா அந்த பூதகணங்களை தாண்டணும். பூதகணங்களோட வேலை என்ன தெரியுமா? தீய வினைகள், தீய சக்திகள், சுடுகாட்டிலிருந்து இடுகாட்டிலிருந்து வர்ற தீய சக்திகள், காத்து, கருப்பு, பேய், பிசாசு, ஆவி, இது போன்று, அதே சமயம் சுத்தமில்லாதவங்க, தீட்டுடையவர்கள், அசுத்தம் உடையவர்கள், தீய மாந்திரி, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதான் அந்த பூதகணங்களோட முக்கிய ஆக சிறந்த கையளிக்கப்பட்ட பணி. அப்போ என் குலசாமியை கட்டணும், முடக்கணும் அப்படின்னா அந்த பூதகணங்களை தாண்டணும். அந்த பூதகணங்களை சாதாரணமாக தாண்டிட முடியாது. இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு கோச்சடை முத்தியா, மதுரை கோவிலில் இருக்க கோச்சடை முத்தியா கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே பூதகணம் எப்படி இருக்கும்? இங்கே பாறையடி முத்தையா அங்கே பூதகணம் எப்படி இருக்கும்? அந்த பூதங்கள். அதே சமயம் மேமங்குளம் முத்தையா அங்கே பூதகணம் எப்படி இருக்கும்? வானுக்கும் பூமிக்கும் இருக்கும். சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் சரி பண்ணி உள்ளே ஏறி அந்த சாமி, இது முதல் கட்டம், நான் சொல்கிறது முதல் கட்டம் தான். இது மாதிரி 6 கட்டத்தையும் சொல்லி வரேன் பாருங்க. ஏன்னா நமக்குள்ள நம்ம சாமி மேலே இருக்கிற நம்பிக்கையை நாமளே ஒரு சில அவநம்பிக்கையை நாம் உருவாக்கிடக்கூடாதுங்க. என் தெய்வத்தை நான் தாங்க தலையில் தூக்கி வச்சு ஆடணும். அதனுடைய சக்தி, என் சாமி பேசாமல் இருந்தாலும் என் சாமி பேசும் ஐயா அப்படின்னு என் சாமிக்கு ஊக்கத்தை கொடுக்குற உறுப்பு அந்த குலமக்களுக்கு இருக்கு. அந்த மாயையில் யாரும் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சதை இந்த இடத்துல ஒன்றா சொல்லி வரேன். சரி, 1 பூதகணம். சரி, 2வது பூதகணத்தை சாய்ச்சிட்டாங்க, பூதகணத்தை கட்டிட்டாங்க, பூதகணத்தை பேச விடலை, பூதகணத்தை ஒரு 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 நிலை தடுமாறி நிற்க வச்சுட்டாங்க. சரி, 2வது என்ன தெரியுமா? அந்த எல்லைக்கு வெளியே காவல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். அது ஆண் தெய்வமாக இருக்கும், பெண் தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தை, அது தெய்வம் எப்படி, அந்த தெய்வத்துக்கு பல அதிகாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும்.
அந்த காவல் தெய்வத்தை நாம இரண்டாவது சாக்கியம். அப்பதான் முன்னாடி மேல முன்னேறி போக முடியும். உள்ள இருக்கிற கருவல இருக்க மூலஸ்தானத்துல இருக்க தெய்வத்தை கட்டணும்னா சாதாரண விஷயம் அல்ல. சரிங்க. அந்த முன்னாடி இருக்கிற காவல் தெய்வத்தை ஒரு சில மாந்திரிகங்களை வச்சு ஒரு சில வேலைகள்ல அந்த தெய்வத்தையும் கட்டிட்டாங்க. சரி, மூணாவது யார் இருப்பா அப்படின்னா, அந்த தெய்வம் வர்ற சாமியாடி இருக்காரு வருங்க, அந்த சாமியாடிக்கு காட்டி கொடுத்துரும். அந்த சாமி யாரு மேலேயுமே வரலங்க. யாரு மேலுமே வரலனாலும் அந்த கும்பல இருக்கிற பெரிய பெரிய தலைக்கட்டு, உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல காட்டி கொடுத்துரும். இது மாதிரி இந்த இடையூறு நம்ம சாமிக்கு வருது அப்படின்னு. அப்ப அவங்க எல்லாரும் ஒன்று சேருவாங்க, சாமி ஒன்று சேர்க்கும். அப்ப இல்ல, அதையும் அவங்கள்ட்டையும் அந்த சாமி அவங்களையும் சரி பண்ணிட்டோம், அவங்களையும் மாற்றி அமைச்சிட்டோம், அவர்களையும் அந்த இடத்துல செயல்பட விடாம முடக்கிட்டோம், அதையும் ஒரு சில தீய மாந்திரிகங்களை வச்சு நாங்க கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா சரி, அதையும் செஞ்சுட்டாங்க. நாலாவது என்ன அப்படின்னா, அந்த எல்லையில அந்த காவல் உயிரினங்கள் இருக்கும். எப்படி சொல்றது அப்படின்னா, நாயா, குதிரையா, யானையா, நாகமா, பறவையா, இது மாதிரி அந்த எல்லையில் இருக்க காவல் உயிரினங்கள் இருக்கும். அந்த உயிரினங்களை தாண்டணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு சாமியை நெருங்கணும்னா பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் மீறினா தான் அந்த சாமியை கட்ட முடியும்னு சொல்ல வர்றேன். அப்போ அந்த காவல் தெய்வங்களை, அந்த எல்லையில் இருக்க அந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட்டணும். அதை பேச விடாமல் அதனுடைய சக்தி இலக்க செய்யணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நெருங்க முடியும் அந்த சாமியை. நாலாவது. அஞ்சாவது என்ன தெரியுமா? அந்த சாமி எல்லையில் இருக்க ஒரு சாமி, ஒரு ரிஷியோ, ஒரு முனிவையோ, ஒரு சித்தரோ, ஒரு சாமி ஒன்று உள்ள உட்காந்துருக்கோம். அந்த சாமியோட வேலை என்ன தெரியுமா? இது மாதிரி கட்டு வந்துச்சுன்னா அதை எதிர்கட்டு கட்டுறது, ஒரு வினை வந்துச்சுன்னா அதுக்கு எதிர் வினை கட்டுறது, ஒரு தீய மந்திரம் வந்துச்சுன்னா அதுக்கு தீய எதிர் மந்திரம் கொடுக்கறது, வந்ததை அதை சரி பண்ணி அதை திருப்பி அனுப்புற ஆகச்சிறந்த பணி அந்த சாமிக்கு இருக்கும். எது மாதிரியான சாமிகள் இருப்பாங்க அப்படின்னா, அது மாதிரி சாமிகள் இந்த லாட சன்னாசி இருப்பார் வருங்க, அந்த அவரு. இதே இந்த முனிவர்கள், இந்த சித்தர் அம்சம் கொண்ட தெய்வங்கள், இது போன்ற. அதே சமயம் ஒரு சில பூதங்களுக்கும் கூட இந்த வல்லமை இருக்கும், பூதங்களே இதை செய்யும். அப்ப இது போன்ற அந்த சக்தி அந்த உள்ள அந்த குலசாமி எல்லையில இருக்கும். இதை தாண்டணும். இதை தாண்டினா தான் அந்த அரசன், அந்த சாமி, தலைமை தெய்வம், பெண் தெய்வமா ஆண் தெய்வமா, அதை நெருங்க முடியும். சரி, அதை நீ நெருங்கினாப்புல உன்னால் அதை கட்டிட முடியுமா? எப்படி? இந்த அஞ்சையும் நான் ஒரு சில நிறைய விஷயங்கள் எல்லாமே செஞ்சு அப்படி இப்படின்னு செஞ்சு நிறைய துஷ்ட தேவதைகள், துஷ்ட எச்சினி அப்படி இப்படின்னு வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேங்க. சாமியை நான் நெருங்கிட்டேங்க, சாமியை கட்ட போறீங்க, நீங்க அந்த சாமியை நிற்க முடியுமா? இந்த அஞ்சையுமே அந்த இடத்துல கட்டமைச்சு இந்த இடத்துல பாதுகாப்பு பணியை அந்த இடத்துல உருவாக்குனதே யாரு? அங்க இருக்கிற சாமி. அப்ப அந்த சாமியை நெருங்கும் போது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஏவலோ, ஒரு இது மாதிரி தீய வினைகளோ, இல்லை ஒரு சில மாந்திரீகங்களோ இது மாதிரி வருது, வந்து அந்த சாமியை நெருங்குது. அந்த சாமி இது போன்று இருக்கிற அத்தனை பாதுகாப்பு கோட்டைகளையும் உடைச்சு அந்த ஒவ்வொரு தலங்களுக்கும் மேலே அது அந்த சாமி உள்ளே போய் அந்த நெருங்கின அந்த தலைமை தெய்வத்தையே நெருங்குது அப்படின்னா, அந்த தலைமை தெய்வத்தை சந்திக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பேராற்றல் வேணும். வாய்ப்பே கிடையாதுங்க, கட்டவே முடியாது. இப்ப சொல்றேன், கட்டவே முடியாது, நெருங்கவே முடியாது. பெண் தெய்வம் தானேன்னு பேசிடக்கூடாது. எப்படி அக்கினி சக்தியா அந்த இடத்துல இருக்கும், ஐம்பூதங்களையும் பக்கத்திலே வச்சிருக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாத்தையும் வச்சிருக்கும் பக்கத்திலேயே. பஸ்பமாக்கி விட்டுரும். இல்லைங்க, நீங்க சொல்றது நம்ப முடியல, கட்டுறாங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எப்போ தெரியுமா சாத்தியம்? ஒரே ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் கூட வேற வழியே இல்லாம அந்த சாமி அந்த இடத்துல ஒரு சில இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட காரணம் யாரா இருப்பாங்க தெரியுமா? அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட இரத்த சொந்தங்கள், அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அங்காளி பெருமக்கள். யார அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த சாமி காத்து வருதோ
அந்த மக்கள் துணை இருந்தால் மட்டுமே இது போன்று தீய சக்திகள், தீய மாந்திரீகங்கள் அந்த சாமிக்கு ஒரு சின்ன இடையூறை கொடுக்கும். என் சாமி இருக்கு, என் சாமியோட பிடி, என் சாமியோட ரகசியத்தை நான் போய் ஒரு சில மாந்திரிகவாதிகிட்ட போய் நான் சொல்லிட்டேன், கொடுத்துட்டேன், பிடியை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வம் என் பிள்ளை உள்ள நிற்கிறாங்கிற அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எதிர்த்து அடிச்சா அந்த பிள்ளை செத்து போவான், அந்த பிள்ளை காலியாயிருவான். அந்த பிள்ளையோட அந்த சாமியோட ஒரு 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 வாரிசு இழக்கப்படும். அந்த இடத்துல அந்த சாமியை செய்யாது. அப்ப என்ன ஆகும்? அந்த சாமியை நெருங்க முடியும். அப்ப நம்மளை காக்கிற சாமிய கட்டணும் அப்படின்னா அது மாதிரியெல்லாம் எந்த ஒரு பங்காளி பெருமக்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறவங்க அவங்களுடைய தலைமுறை வாரிசே இல்லாம போயிடும். குலசாமியே அழிஞ்சு போகும். அப்படி அவங்க செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கை நரகமாயிரும். அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இந்த பதிவுல என்ன சொல்றேன் ஆசைப்படுறேன்னா, சாமியை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இத்தனை ஆற்றலை அந்த சாமி உருவாக்கி வச்சிருக்கு. இத்தனை பாதுகாப்பு தடைகளை அந்த சாமி சுத்தி. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தனக்காக இருக்கிற மக்களை, தனக்கு பாத்தியப்பட்ட உரிமைப்பட்ட மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தெய்வ சக்தி அந்த சாமி பொத்தி பாதுகாக்குது. இது மாதிரி மக்களை இது மாதிரி தீய வினைகள்ல இருந்து, அவர்களுடைய கெட்ட நேரங்கள்ல இருந்து, உயிர் இழப்புகள், இது மாதிரி எல்லாத்தையும் காத்து நிற்கிற ஆகச்சிறந்த சக்தி தான் நம்ம குலதெய்வ சக்தி. அந்த சக்தியை யாராலும் கட்டிட முடியாது. அதனால இன்னைக்கு நான் அறிஞ்ச அறிவம் அன்பர்களுக்கு இது மாதிரி சாமியை கட்டிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, தவறுங்க. இல்ல, அந்த சாமி கட்டுல இருக்காது. அந்த சாமி வலிமை இல்லாம இருக்கும். சாமி பராமரிக்கப்படாம, சாமி மதிக்கப்படாம, சாமி வணங்கப்படாம, தெய்வத்துக்கு தேவையான ஆபரணங்கள் இல்லாம, ஆலயங்கள் இல்லாம, அந்த தெய்வத்துக்கு தேவையான பூசைகள் புனஸ்காரங்கள் எதுவுமே கிடைக்காம அந்த சாமி வலிமை இல்லாம இருக்கலாம். இருக்கிற எல்லாம் அசுத்தமா இருக்கலாம். அந்த சாமிய எல்லாரும் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த சாமிக்கு விழா எடுக்காம அந்த சாமி கொஞ்சம் மேன்மை குறைந்து வலிமை இழந்து காணப்படுமே தவிர சாமியை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. தீய மாந்திரிகங்களால் உச்சரிக்கப்பட்ட, மாந்திரிகங்களால் உருவேற்றப்பட்ட ஒரு சில பொருட்கள் அந்த தெய்வத்தை இதுபோன்று மக்கள் அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்களோடு துணையோடு ஒரு சில பேர் இந்த செஞ்சால் மட்டுமே அந்த சாமியை நெருங்க முடியுமே தவிர வேறு யாராலும் அந்த தெய்வ சக்தியை நெருங்க முடியாது, கட்ட முடியாது. அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவுல அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.